ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸில் ஒரு சேல் நடக்குதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கன்வின்சிங் ஃபேக்டராக அமையிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ். அதாவது கன்வின்சிங் ஃபேக்டர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பையர் அந்த விஷயத்தை பார்க்கும்போது இதை நம்ம வாங்கணும்ப்பா, இந்த ப்ராடக்ட் கைக்கு வரணும் அப்படின்ற யோசிக்கிறதுக்கு தூண்டுதல் அமையிறது தான் கன்வின்சிங் ஃபேக்டர் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டோட இமேஜஸ் தான் சொல்கிறேன். ஸோ அந்த இமேஜஸை நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் பாக்ஸ் வச்சு தான் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஃபீடில் பார்க்கும்போது கோன் ஷேப் ப்ராடக்ட் ஃபோட்டோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சது. இதை நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே இது பழைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸோட நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படின்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்ஸை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை லைவாக இப்போ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணி உண்மையிலேயே பழைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸோட நல்லா இருக்கா. ஏன்னா அவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக லான்ச் பண்ணுற இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸ் அந்த கோன் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட மெயின் பெனிஃபிட்டாக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஷேடோஸ் இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்ன வேணால் இருந்துட்டு போகுது, நம்ம ரிமூவ் பிஜி வெப்சைட்டில் கொடுத்தா ஈஸியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் பேக்ரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்டில் மெனக்கெடல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு லைட்டிங்லாம் வச்சு எடுக்கிறீங்களோ, அப்போ தான் அந்த டூல் ஒழுங்காக வேலை பார்க்கும். ஓகேயா? ஸோ இது எப்படின்னா, என்கிட்ட ஒரு டூல் இருக்குப்பா, எல்லா வேலையும் பார்த்துக்கணும்னா அப்படிலாம் பண்ணாது. அந்த கேன்வாவும் சரி, ஃபோட்டோஷாப்பும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்க 2 லட்சம் 3 லட்சம் கேமரா வாங்கி பெரிய பெரிய பிராண்ட்ஸில் ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ லைட்டிங் செட் பண்ணி. ஸோ சம்திங் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு கஷ்டப்படணும். அப்போ தான் நமக்கு அவுட்புட் நல்லா வரும். ஓகேயா? இது ஏன் சொல்கிறாங்க, ரீசெண்ட் டைமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பண்ணணுமேன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்டிங் பண்ணிட்டா போதும்ப்பா அப்படின்றதுக்காக எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் ஒரு 2 இமேஜ் எட்டு வரீங்க. அப்படி கிடையாது. மினிமம் ஒரு 5லேருந்து 7 இமேஜஸ் இருந்தால் தான் கஸ்டமர் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது கன்வின்சிங்காக இருக்கும். ஒரு 5 வாட்டி ஸ்வைப் பண்ணுறாங்கன்னா 5 வாட்டி எங்கேஜ்மெண்ட்டாக கன்சிடர் ஆகும். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சவங்களுக்கு தெரியும். எங்கேஜ்மெண்ட் சம்திங் லைக் உங்களோட லேண்டிங் பேஜில் உங்களோட ப்ராடக்ட்டில் ஏதோ அவங்க ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? 5 வாட்டி 7 வாட்டி ஸ்வைப் பண்ணாங்க. ஒரே ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க, 2 இமேஜ்னா தள்ளிட்டு வேறு கீழே காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும், அது நிறைய இமேஜஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 5 இமேஜ் 7 இமேஜஸும் நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா, ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வாங்குறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பட் இதை நிறைய பேர் பண்ண தவறீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ரீசனே. ஸோ இப்போ பழைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸோட இது ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு 500 to 600 rupees ஆகுதுன்னா, இது 1400 சம்திங் ஆகுது. 2-3 பேர் செல் பண்ணாங்க. அதில் நான் ஒரு ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் தான் அது. ஸோ இப்போ லைவாக அதை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸு, கோன் ஷேப். அதனால் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அன்பேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த கோன் ஷேப் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ட் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது சார்ட் பேப்பர் கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டாக கோன் ஷேப்பில் போய் நிற்கணும் அப்படின்னு சைஸு. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைஸ் இருக்குது. நான் இருக்கிற கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். மேபி இதுக்கு அடுத்த சைஸ் கூட இருக்கலாம் ஆன்லைனில். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை இதுக்குள்ளே வைக்கணும். வச்சு நம்ம லென்ஸோ, கேமரா லென்ஸோ இல்லை ஃபோன் லென்ஸோ இப்படி வச்சு எடுக்கணும். என்ன ஒரு ட்ராபேக்னா, இதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க எட்ஜில்னா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷீட் பார்த்துருப்பீங்க, அந்த பழைய பாக்ஸில் வர்றது தான். இதை நான் கீழே ப்ளேஸ் பண்ணிடுறேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஷேடோஸே இல்லை, இப்போயே ஷேடோஸ் இல்லை. மெயின் விஷயமே நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜஸ் ரிமூவ் பிஜ் பேக்ரவுண்ட்லையோ இல்லை அந்த கார்னரை இது ரெடியூஸ் பண்ணும்போது அந்த ஷேடோஸ் ரொம்ப திட்டாக தெரியும். ஸோ இந்த இதில் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இமேஜ் நல்லா தான் வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பாக்ஸ் டைப்பில் அந்த ஷேடோஸ் நிறையா இருக்கும். லைட்டிங்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அங்கங்கே தனித்தனியாக இருக்கும். ஸோ எட்ஜஸில் ஒரு எட்ஜில் நிறைய லைட்டிங் இருக்கும், இன்னொரு எட்ஜில் கம்மியாக லைட்டிங் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது பார்க்க நல்லா ஈஸியாக இருக்குது. இது இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கேன்வாவோ ஃபோட்டோஷாப்லேயே போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம டேபிள் டெக்கர் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ இந்த டேபிள் டெக்கரை இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி இந்த ஆங்கிலையும் ஒரு ஃபோட்டோ. ஏன்னா பின்னாடியும் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க கஸ்டமர்ஸ். எல்லா ஆங்கிலையும் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமாங்க. இந்த ஆங்கிலும் ஒரு ஃபோட்டோ, இந்த ஆங்கிலும் ஒரு ஃபோட்டோ, இந்த ஆங்கிலும் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் டாப் ஆங்கிள். ஓகேவா? ஏன்னா நம்ம 360 டிகிரியில் நம்ம ப்ராடக்ட்டை காட்டினா மட்டும் தான் மக்கள் அது கன்வின்ஸ் ஆவாங்க. ஒரே ஒரு இமேஜ் இதை மட்டும் எடுத்து காட்டினீங்கன்னா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. திரும்ப சொல்கிறேன். ஸோ எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்படி எடுத்துடலாம். இப்படி தான் வைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இது லாக் பண்ணிட்டு, ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துட்டேன். இது ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக நான் அந்த ஃப்ரண்ட் வியூ தெரியுது, எங்கேயும் பேலன்ஸ் மிஸ் ஆகலை. இப்படி வைக்கிறேன்னா கரெக்டாக பாருங்கள், இப்படி நிற்கிது. இதே இது நான் ஆப்போசிட் சைடில் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இமேஜில் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி கோணலாக இருக்குது. ஓகே, அப்போ மக்கள் ஆடியன்ஸ் வேறு மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஃபோட்டோவில் இப்படி ஸ்டாக்னண்ட்டாக நிற்கணும்.
ஸோ நிறைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் அப்படியே செங்குத்தாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செங்குத்தாக நிற்கிறதுக்கு ஒரு ஆள் பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சா அசிங்கமாக இருக்கும். அந்த ஃபோனும் ஏதோ ஒரு டிவைஸ் வந்து ஸ்டாக்னட்டாக நிற்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க டபுள் டேப் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த டபுள் டேப்பு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் கட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸில் இப்போ நான் எஜ்ஜில் இந்த இடத்துல ஒட்டிட்டு நிற்க வச்சேன்னா ஸ்டாக்னட்டாக நிற்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது, இந்த இடத்துல டேப் போட்டிருக்கிறதே தெரியாது. நான் அந்த மாதிரி தான் ஓட்டி எடுக்க போகிறேன். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக நிற்கலை, ஒரு மாதிரி சாயுது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா டபுள் டேப் யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இது வந்து நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னட்டாக நிற்கிது. ஸோ இப்போ சைடில் ஃபோட்டோ எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் டெக்காக இருக்குது, ஒரு 6 ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜுவல்ஸு, அப்புறம் வந்து இந்த கிளிட்டரிங் ப்ராடக்ட்ஸு, இல்லை கிளாஸ் டைப் ப்ராடக்ட்ஸுக்கு, அதாவது நம்மளோட இதையே பிரதிபலிக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஜுவல்லே பார்த்தீங்கன்னா நம்மளோட கலரு ட்ரெஸ்லாம் லைட்டாக பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும், வாங்குற லைட்டையும் பிரதிபலிக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஷேடோஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதை வந்து உள்ளே விடாது. ஸோ அதனால் ஜுவல்ஸ்லாம் வந்து இருக்கிறது அப்படியே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜுவல் ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஷேடோஸோ இல்லை ரிஃப்ளெக்ஷனோ எதுவுமே இல்லை. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். சில ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கூட இருக்குது. பட் இது வந்து கம்மியான காஸ்ட்டில் இவ்வளோ தூரம் அவுட்புட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பார்த்துருப்பீங்க, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஓல்டு மாடல் டைப்லேருந்து இப்போ நியூ மாடல் கோன் ஷேப்பில் இருக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதில் ட்ராபேக்ஸும் இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த கீழே அந்த ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து அது வரல. மேபி இவங்க தான் அந்த மாதிரி அனுப்பலையா, இல்லை எல்லாருமே அப்படி தான் அனுப்புவாங்களான்னு தெரியல. ஸோ அந்த ஃபோம் ஷீட் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு நார்மல் ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர் கூட வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி லைட் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி மேலே கொடுத்துக்கலாம் எஜ்ஜில், அதுவும் கொடுக்கல. நீங்கள் ஒரு நல்ல ஒரு டியூப் லைட்டுக்கு கீழே நீங்கள் அந்த கோனை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட்டே கூட போதுமானதான். இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானலாக ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரி கூட வீட்டில் வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் இப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பழைய பாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. இது ஏன் நான் மெயினாக போஸ்ட் பண்ணேன்னா, கேட்லாகில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் இது பண்ணுறதே கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் 10ல் 2 பேர் தான் கேட்லாகில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணி கொண்டு வரீங்க. ஸோ அடுத்தடுத்து நான் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸுன்ற ஒரு விஷயம் கொஞ்சமாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.